கண்மணி, ஆண்டி இவர் ஆல்ரெடி உள்ள இருக்காரு. இவரை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? யாரு இவன்? குடிக்காரனெல்லாம் வண்டியில ஏத்திருக்க? ஐயோ அது இல்ல ஆண்டி, இவர் ஆக்சுவலி நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல அவனை கீழ இருக்கு. யோ இறங்கியா கீழ. ஆண்டி டேய், வேணாம் ஆண்டி, இறங்கு, வேணாம், இறங்கு, இருங்க. இறங்கு கீழ. ஆண்டி டி கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க ஆண்டி. இவரை விட்டுட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். ஏய், இப்ப அவனை இறக்க போறியா இல்லையா நீ? முடியாது. ஏன்? யாரு அவன்? எனக்கு அவர் யாரெல்லாம் தெரியாது ஆண்டி, ஆனா இறக்க முடியாது. அப்புறம் ஏன் இறக்க மாட்டேங்கிற? இறக்க அவனை. எல்லாம் ஒரு காரணமா தான் ஆண்டி. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் போயிட்டு வந்து சொல்றேன், சரியா? ஐயோ, உன்னை தனியா விட்டது தப்பா போச்சு. உன் புருஷன் போனதும் உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். இப்ப காசுக்காக கண்டவனெல்லாம் இந்த மாதிரி வண்டியில ஏத்திட்டு சுத்திட்டு இருக்க. காசுக்காகவா? ஆமா, உன் புருஷன் இல்லாதங்காட்டி தானே இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க. ஆ? இதுக்கு பதிலா வீட்டு வேலைக்காவது போய் சம்பாதிக்கலாம். நான் யாருக்கையும் அடிமையா இருக்க விரும்பல. சரி, ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணு. அவன் வேலைக்கு போறான், நீ வீட்ல இரு. ஆண்டி நீங்க என்ன நினைச்சு பாக்குற மாதிரி நான் என் புள்ளைய நினைச்சு பாக்குறேன். ஏதோ ஒரு குடும்பம் வந்து என் பையனை ஒதுக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்புறம்? போய் உன் புள்ளகிட்ட சொல்லு, இந்த மாதிரி கண்ட கண்ட குடியாரனெல்லாம் ஏத்தி காசு சம்பாதிக்கிறேன்னு. ரொம்ப பெருமைப்படுவான். ஆண்டி திரும்ப திரும்ப காசுக்காகன்னு சொல்லாதீங்க. இவரை நான் ஏன் வண்டியில ஏத்துறேன் தெரியுமா உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, எங்க அப்பா இல்லையா? அப்பா இங்கதான். அக்கா, எங்க அப்பா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எங்க அம்மா இறந்த நாள். அவங்கள நினைச்சு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு. அக்கா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுமா. பக்கத்துல ஏதாச்சும் ஆட்டோ இருந்தா எங்க அப்பாவை ஏத்தி விடுறீங்களா? சரிப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் அப்பாவை சேஃபா ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிம்மா. இப்ப சொல்லுங்க ஆண்டி, இவரை நான் காசுக்காக வண்டியில ஏத்தணும்னு நினைக்கிறீங்களா? இல்லதாம்மா, ஆனாலும் உங்களுக்கு தெரியும்ல ஆண்டி, என் புருஷன் குடியாலதான் உயிரிழந்தாருன்னு சொல்லிட்டு. போன்ல பேசின அந்த பையனும் என் புள்ள மாதிரி அப்பா இல்லாம கஷ்டப்படக்கூடாது. சரி, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? வேற ஆட்டோல ஏத்தி விடலாம் தானே? எனக்கு இது கஷ்டம் இல்ல ஆண்டி, நான் கடமையா தான் பாக்குறேன்.